இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியது பொழுது இந்த நிகழ்வு சம்பந்தமாக உடனடியாக என்னை கிளம்பச் சொல்லி நமது தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின்படி நான் நேற்று இரவு உடனே கிளம்பி இங்கு கரூருக்கு வந்தேன். இங்கு வந்த பல இடங்களில் பத்திரிகை நிருபர்கள் சார்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் முதலாவதாக, எதற்காக இந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பகுதியை ஏன் நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. இதில் சொல்லக்கூடிய மேட்டர் என்னன்னா, 23/9 அன்று ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனில் அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டானா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜ் போகுது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அது கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதை பார்த்த உடனே ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசீஜர் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில். அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்த நாள் அவங்க கேட்டது பொண்ணுங்களுக்கு ஹையர் அந்த ரவுண்டானில் கொடுங்க, இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் கொஞ்சம் குறுகலான இடம். அதுலேயும் இது மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம். அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு கட்சியில் சார்பாக இப்போ இந்த வேலாயுதபுரத்தில் கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு 12,000 15,000 பேர் நடத்திருக்காங்க. அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸ். அந்த பிளேஸில் நீங்கள் நடத்திக்கலாம்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை 26 அன்றைக்கு அன்றே பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தமிழக வெற்றி கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம். அடுத்ததாக பலர் கேட்டது காவல்துறையின் எண்ணிக்கை நீங்கள் ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு க்ரௌடுன்னு நம்ம அசஸ் பண்ணுறோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம். அதாவது ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு 6 to 7 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு 4.5 to 5 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க், மாடரேட், ஹை ரிஸ்க், இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாகவே ஒரு லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 பீப்புள், அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 100 to 150 பீப்புள். ஹை ரிஸ்க்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 50 பீப்புள். இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்த் 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட்டியல கம்ப்ளீட்டா. அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் அதை உங்களுக்கு சொல்றேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால அங்கே கொடுத்தது 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480. நாகப்பட்டினம் மாவட்டம் 410. திருவாரூர் 413. நாமக்கல் 279. கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி நேற்று ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதில் ஸ்டில் அபவுட் 4 people ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்ல வேண்டிய கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே நம்ம அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கிருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸ்டாம்பேட் மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னது. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டல் நிறைய ஒரு நிலை 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்டட் மூவிங் தேர். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து.
அடுத்ததாக ஸ்டோன் பெல்ட்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இது வரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா. ஸோ இப்போ இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் இப்போ செக்யூரிட்டி எதுவும் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ தலைவர் வந்து அவங்க தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன், இந்த ரவுண்டானா ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு 30 minutesல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டா ஆரம்பிச்சு அது 4 hours ஆச்சுது. 12 o'clockல இருந்து 4 o'clock ஆச்சுது. அங்க அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்டா அவங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையம் கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த ஃபிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற ஒரு டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்கே 6 o'clockல அங்கே ஆரம்பிச்ச வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. அப்போ அங்கே போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த கிரௌட் நேச்சுரலா 2 சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதை நம்ம கண்டிப்பா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புகிறேன். எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137 ஆர்டர்லி கிரௌட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சது, ஸ்மூத்தாக டிஸ்பர்ஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்க 500 இல்ல 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளவு ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்படி சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இந்த கிரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர கிரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு நேரத்தில் வர்றவங்க வந்து 2 புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்ட விசாரிச்சோம். அதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நாங்கள் 12 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், காலையில் கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்றுருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்தது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவரோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரிய வரும். அது ஒன்று இல்ல, சரி, இது நான் அதிகமா பதில் சொல்ல நான் விரும்பல. நான் இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா வந்து இப்ப காவல்துறையை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்க சொல்றது சரியா இருக்காது. என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள், ஃபால்ஸ் நியூஸ், ப்ரொபகண்டா, இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு
ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி, எவ்வளோ அமைதியாக கன்ஃபர்ம் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி உண்மை சொல்றது சரியா இருக்கும். அரியலூர், புதுக்கோட்டை பிளஸ் இங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட். இல்ல இருந்தாங்க. ஐஜி இருந்தாரு. அது சொல்லல. அதாவது சரி நான் கேக்குறேன் நீங்க 20,000 crowd வந்தா கூட ஒரு போலீஸ்மேன் இஸ் ஈக்குவல் டு 40 people. நாங்க எவ்வளவு போட்டிருந்தோம்? ஒரு போலீஸ்மேன் ஈக்குவல் 20 people போட்டிருந்தோம். இருக்கு. இப்ப இந்த மின் வாரியத்துல ஆஃப் பண்றதுக்கு மறுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல மின் வாரியம் உங்க தொண்டர்களை மரத்துல ஏறாங்க. டிரான்ஸ்பார்மர் ஏறதுக்கு ஆபத்து இருக்கு. அதே மீறி அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தீங்க. ஏன்னா வேற இடத்துல கொடுத்துருக்கலாம், இல்ல பர்மிஷனே கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். இதுக்கு அரசு நிர்வாகமும் ஒரு பொறுப்பு தான். எல்லா இடங்கள்லயும் பொதுவாக அப்ரூவ்ட் பிளேசஸ் டு எல்லா கலெக்டர்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ப்ரொசீடிங் டிராப் பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது வந்து காவல்துறை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களில் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அந்த இடமும் ஒன்று. இது 2022 2022 அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுமதியும், எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரியான அனுமதியும் கொடுக்கறதா காவல்துறை அரசியல் கட்சியினரே பொதுவாக எல்லா பெர்மிஷனும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ, இல்ல பாத யாத்திரையோ, இல்ல வேற எதுனாலும் சரி கண்டிப்பாக நாங்க பெர்மிஷன் கொடுக்கிறோம். கண்டிஷன்ஸ் போடும் பொழுது ஒரு சிலருக்கு அது வந்து வருமா இருக்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.